ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து சம்டைம் நம்மளது மிஸ் ஆகிருக்கும். அதை ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலான்னு பார்த்தா டவுன்லோட் பண்ணால் ஒரு A4 ஷீட் மாதிரி தான் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஸ்மார்ட் கார்டு வடிவில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாத கார்டை நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்டு ஏற்கனவே வச்சுருக்க ஸ்மார்ட் கார்டு வந்து சமயத்தில் ஸ்கேன் ஆகாது, ரொம்ப நாள் ஆச்சுன்னா தேஞ்சிருக்கும். ஸோ இந்த தேஞ்சு போன கார்டையும் நம்ம ரீஅப்ளை பண்ணி வாங்கலாம். எல்லாமே ஒரே மெத்தட் தான், ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த மாதிரி கார்டை நம்ம ரீஅப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட சிஸ்டமில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு TNPDS அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்கான லிங்க்கு. பாருங்கள், இதில் வந்து ரேஷன் கார்டோட வெப்சைட் வந்துடும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ரைட் சைடு பாருங்கள், ஒரு 3 விதமான கலராக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது பாருங்கள், நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த நகல் மின்னணு குடும்ப அட்டையை போய்ட்டு அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிறதுல நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும், கைபேசி எண் கேட்குது பாருங்கள். அதில் வந்து உங்களோட ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பரை கொடுக்கணும். அந்த நம்பருக்கு OTP வரும். உங்கள் ரேஷன் கார்டில் எந்த நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா கோட் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை அப்படியே கீழே டைப் பண்ணி பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து OTP வரும். ஸோ அந்த OTPயை கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. OTPயை என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் அகெயின் லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். பதிவு செய் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 50 ரூபா வந்து நாம் வந்து முன்கூட்டியே பே பண்ணணும். அந்த பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை இதில் வந்து நம்ம SBI கலெக்ட் மூலமாக இந்த வெப்சைட்லேயே பே பண்ணணும். ஸோ அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதில் பணம் செலுத்துன்னு இருக்குது பாருங்கள், முதல்ல அதை அமுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் இருக்கிறத கண்டினியூ பண்ணணும். நீங்கள் அமுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் வந்து நிற்கும். அந்த பழைய பேஜ் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதில் வந்து நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர்னு கேட்குது. ஸோ குடும்பத் தலைவரின் பெயரை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க. இதில் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். ஸோ உங்களோட நேம் என்னவோ, குடும்பத் தலைவரோட நேம் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டோட நம்பர் கேட்குது. ஸோ உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் என்னன்றதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 33333 அப்படின்னு வரும் பாருங்கள், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ அந்த ரேஷன் கார்டில் எந்த நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரியான நம்பரை கொடுங்க. OTP வந்துச்சுல்ல, அந்த நம்பரையே கொடுத்துருங்க. மாற்றி வேறு நம்பர் எதுவும் கொடுத்துடாதீங்க. ஸோ நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கையும் கொடுத்துருங்க. உங்கள் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், உங்களோட மாவட்டம், உங்கள் ரேஷன் கார்டு எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அமௌண்ட் வந்து அதுவாகவே ஃபிக்ஸடாக ஒரு 50 ரூபான்னு சொல்லி வந்திருக்கும். அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரிமார்க்ஸில் நீங்கள் வந்து ரேஷன் கார்டு மிஸ்ஸிங், ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை எழுதிக்கோங்க. ரேஷன் கார்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா மிஸ்ஸிங்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொடுக்க வேண்டிய தகவல் வந்து நீங்கள் யாரது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இசேவை மையம் வச்சுருக்கீங்கன்னா இசேவை மையம் வச்சுருக்கவங்களோட தகவலை கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் FDH. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேப்சா தோணுதோ அந்த கேப்சாவை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். அந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணுறீங்களா, இல்லை கார்டு மூலியமாக பண்ணுறீங்களா, அல்லது அதர் பேமெண்ட்டான்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேமெண்ட்டோ அந்த மாதிரி பேமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து அதர் பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா UPI அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜிபே, ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை பேமெண்ட்டை கொடுத்துக்கோங்க.
இதில் விபிஏ அப்படின்னு கேட்டுருக்கு பாருங்கள். அது வந்து ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஜிபேயில் இருக்க அந்த கோடு இருக்கும் பாருங்கள், அந்த யூபிஐ கோடு, அந்த யூபிஐ கோடு தான் விபிஏ கோட். நீங்கள் கியூஆர் கிளிக் பண்ணி நீங்கள் கியூஆர் மூலயமாவும் அதை வந்து பே பண்ணிக்கலாம். விபிஏ மூலயமா யூபிஐ ஐடியும் போட்டு பண்ணலாம், அல்லது கியூஆர் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்துடும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 50 ரூபா, இந்த இதை பே பண்ணுறதுக்கு 50 ரூபா வரும். இதை ஸ்கேன் பண்ணி 50 ரூபா பே பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பரு. நீங்கள் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் டவுன்லோட்னு கொடுங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிடிஎஃபாக சேவ் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அலைன்மெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அந்த சேவ் பண்ண பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும், ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுக்கணும். ஸோ அதனால் இதை கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனில் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சு அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் கஸ்டமரோட நேம்லேயே ஒரு ஃபோல்டர் போட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ணினீங்கல்ல அந்த டேப்புக்கே போயிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்குவோம் ஒரு நோட் பேடில். ப்ரீவியஸ் பேஜுக்கு போனோன்னா இதில் நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் இருக்குது பாருங்கள். இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து அட்டை தொலைஞ்சிருச்சுன்னு போட்டுருங்க. வேறு ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா மேலே இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் காரணம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் அந்த ரீசனை வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம் அல்லது தமிழ்லையும் கொடுக்கலாம். நான் வந்து ஸ்மார்ட் கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அங்கே எதனால் நீங்கள் அந்த கார்டு வாங்குறீங்களோ அந்த ரீசனை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கார்டில் எதுவும் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா கார்டு இஸ் அப்டேட்டிங், கார்டு அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. கார்டு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரீசன்னால் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ரீசனை இதில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து குறிப்பு எண் கேட்கும். அந்த குறிப்பு எண்ணையும் அதில் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் குறிப்பு எண் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் போட்டுருங்க. என்றைக்கு பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கே வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ண வேணாம். கொடுத்துட்டு இதில் வந்து அந்த ரிசிப்டை கேட்குது. நீங்கள் ஏற்கனவே அந்த ரிசிப்ட் வந்து பிரிண்ட் எடுத்த அந்த ரிசிப்டை சேவ் பண்ணி பிடிஎஃபாக வச்சுருப்பீங்க. அந்த பிடிஎஃபை இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பதிவேற்று அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு தொடரன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நீங்கள் வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிச்சிட்டிங்க. உங்களோட ரேஷன் கார்டு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கவலைப்பட வேணாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 நாளில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் அப்ளை பண்ண வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 நாளுக்கு மேலே எடுத்துக்குது. சில பேருக்கு 1 மந்த்து கூட ஆகுது. ஸோ அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து அது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இதை செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் காட்டுதோ அதன்படி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டெல்லாம் நீங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.